இல்லை அவங்க 2 பேரோடையும் பேசுகிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. பியூஷ் கோயல் நான் கேள்விப்பட்ட வரையில் போத் பியூஷ் கோயல் அண்ட் டிஎம்கே பியூஷ் கோயல் அண்ட் டிஎம்கே 2 பேருமே வந்து தேர் ஃபைண்டிங் இட் வெரி டிஃபிகல்ட் டு நெகோஷியேட் வித் டிஎம்டிகே. தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தைகள் வந்து மிக கடினமானதாக பியூஷ் கோயலுக்கும் இருக்குது, திமுகவுக்கும் இருக்குது. எப்பவுமே அது அப்படி தான். இந்த முறை அதிகமாக இருக்குன்றாங்க. த டிமாண்ட்ஸ் ஆர் வெரி ஹைன்றாங்க. டீட்டெயில்ஸ் தெரியாது. நான் மோடி வரதை டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்றது வந்து தட்ஸ் அ லோடட் ஸ்டேட்மெண்ட். ஏதோ ஒரு சிக்னல், அது தெளிவான சிக்னல், 2 தரப்புக்குமான சிக்னல். அவங்க 2 பேருமே வந்து டெண்டர் ஹுக்ஸ்னு சொல்ல முடியாது, 2 பேருமே வந்து ஒரு வெயிட்டிங் மோடில் வச்சுருக்காங்க. ஒரு 1 டிஸ்டன்ஸில் 2 பேரையும். ஆமாம், அப்படி தான் வச்சுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அவர்களுடைய வாக்கு வங்கியை மனதில் வைத்து பார்க்கும்பொழுது இந்த 2 பெரிய கட்சிகளும் இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை, டு பி ஃப்ராங்க் வித் யூ. பட் பிஜேபி அகாமடேட் பண்ணலனாலும், என்டிஏவில் அகாமடேட் பண்ணலனாலும் ஸ்டாலின் அகாமடேட் பண்ணிப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. பட் ஒரு டேஞ்சர் இருக்குது இதில். தேமுதிக உணர வேண்டிய டேஞ்சர் என்னென்ன, பிரேமலதா உணர வேண்டிய டேஞ்சர், ஒரு பக்கம் கதவு மூடிடுச்சுன்னு தெரிஞ்சதுன்னா இன்னொரு பக்கம் ஹார்ட் பார்கெனிங் பண்ண முடியாது, கொடுக்கதை வாங்கிட்டு 2019 மாதிரி. எக்ஸாக்ட்லி, தட் ரிஸ்க் இஸ் தேர். அவங்க கேம் பிளான் என்ன, அவங்க எவ்வளோ சீட்ஸ் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் கேள்விப்பட்ட 2 தரப்புலேருந்தும் தேர் பார்கெனிங் வெரி ஹார்ட். யதார்த்தத்துக்கு பொருந்தாத விதத்தில் அவர்களுடைய டிமாண்ட்ஸ் இருக்குது.